அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல இந்த கோல்டு பீஸ் ETF அதாவது என்னன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். தென் எப்படி இந்த கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்றது அதுவுமே நான் உங்களுக்கு பிராக்டிகலா ஷோ பண்ண போறேன். இப்போ கோல்டோடைய பிரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 79,000 rupeesல இருக்கு. 10 கிராம் ஆஃப் 24 கேரட் கோல்டு 99.9%. ஸோ அதனால இந்த கோல்டை நீங்க கடையில வாங்க போனீங்கன்னா, அந்த ஜுவல்லரி ஷாப்ல வாங்க போனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட மேக்கிங் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி இருக்கு, வேஸ்டேஜ் இருக்கு, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் நீங்க கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்ல, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கோல்டு ETFல என்னன்னா, சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 80 rupees இருக்கு, 70 rupees இருக்கு, 100 rupees இருக்குன்னா தாராளமாக நீங்க கோல்டு ETF மூலியமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இதே நீங்க கடையில் போயிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்ல போயிட்டு எனக்கு 100 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு இல்லைன்னா 200 ரூபாய்க்கு கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்ணனுக்கு கேட் ஓப்பன் பண்ணுங்க, சாருக்கு கேட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதனால உங்ககிட்ட வெறும் ஒரு 100 rupees கூட இருக்குன்னா எப்படி நீங்க கோல்டு ETF மூலியமாக இன்வெஸ்ட் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ நம்ம இப்போ இந்த கோல்டு பீஸ்னு என்னது, இந்த கோல்டு பீஸோடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, தென் இந்த கோல்டு பீஸை நீங்க பிசிக்கல் கோல்டு வச்சு கம்பேர் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, தென் எப்படி இந்த கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, எப்படி இதுல SIP ஸ்டார்ட் பண்றது, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது வந்து கவர்மெண்டோடைய ரூல்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எந்த விதமான ஸ்டாக்கோடைய பை செல் ரெக்கமெண்டேஷன்லாம் சொல்ல போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ரீசர்ச் பண்ணி உங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒரு ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசருடைய பேச்சு கேட்டு கூட ஒரு ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அது மட்டும் இல்லாம நான் வந்து எந்த விதமான ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ டிப்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் ஆனாலும் சரி இல்லைன்னா லாஸ் ஆனாலும் சரி அதுக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இப்போ இந்த கோல்டு பீஸ் ETF என்னன்னா, இது வந்து ஒரு ETF, இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற ஒரு ஃபண்டு. ஸோ அதனால இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ அந்த பிசிக்கல் கோல்டு இருக்கு இல்லையா, அதோடைய பிரைஸ் எது மாதிரி வந்து ட்ரேட் ஆகுமோ, எது மாதிரி வந்து ஃபிளக்சுவேட் ஆகுமோ, சேம் அதே மாதிரி இந்த ETFமே அதே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். சப்போஸ் அந்த ட்ரேடிங் டே இருக்கு இல்லையா, அதுல வந்து கோல்டோடைய பிரைஸ் வந்து மேலே போச்சுன்னா இதோடைய பிரைஸுமே மேலே போகும். சப்போஸ் கோல்டோடைய பிரைஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா இதோடைய பிரைஸுமே கீழே வரும். ஸோ அதனால கோல்டு இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி ட்ரேட் ஆகுமோ சேம் அதே மாதிரி இந்த ETFமே ட்ரேட் ஆகும். ஸோ அதனால இந்த கோல்டு ETF நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் NSE BSE மூலியமாக இந்த ETF நீங்க பை அண்ட் செல் பண்ணலாம். ஸோ இதை வந்து இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி ட்ரேட் ஆகுதோ, அது வந்து எப்படி ஃபிளக்சுவேட் ஆகுதோ சேம் அதே மாதிரி தான் நிஃப்டி 50 ETFமே ட்ரேட் ஆகும். சப்போஸ் நிஃப்டி வந்து மேலே போச்சுன்னா நிஃப்டி 50 ETFமே மேலே போகும். சப்போஸ் நிஃப்டி கீழே வந்துச்சுன்னா நிஃப்டி 50 ETFமே கீழே வரும். அதே மாதிரி தான் அந்த பிசிக்கல் கோல்டோடைய பிரைஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகுதோ, எப்படி ஃபிளக்சுவேட் ஆகுதோ சேம் அதே மாதிரி தான் இந்த கோல்டு ETFமே ட்ரேட் ஆகும். அடுத்ததாக இந்த பிசிக்கல் கோல்டோடைய என்னென்ன டிராபேக்ஸ்லாம் இருக்குன்னா, இப்போ நீங்க ஒரு பிசிக்கல் கோல்டை ஒரு நகையை நீங்க ஒரு கடையில் வாங்க போனீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து மேக்கிங் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த செய்யக்கூலி. அது மட்டும் இல்லாமல் அந்த வேஸ்டேஜுமே இருக்கு, அதுலேயுமே நிறைய பணம் போகும். அது மட்டும் இல்லாமல் GST இருக்கு 3%, அதில் 1.5% CGST, 1.5% SGST இருக்கு, ஸ்டேட்டு சென்ட்ரல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிசிக்கல் கோல்டை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இது யாராவது திருடிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அதுக்குன்னு நீங்கள் பிசிக்கல் கோல்டே வாங்காதீங்க, அது மாதிரிலாம் நான் சொல்லலை. இதுக்குமே ட்ராபேக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கோல்டு ETF எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிரும். இப்போ நீங்கள் ஒரு கோல்டு ETF வாங்கும் போது நீங்கள் என்னென்ன காஸ்டிங் இல்லைன்னா சார்ஜஸ்லாம் பே பண்ணுற மாதிரி வரும்னா, என்னென்ன காஸ்டிங்லாம் இருக்குன்னா அந்த ப்ரோக்கரேஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும், ரொம்பவே கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோடைய சில அந்த டேக்ஸ் சார்ஜஸ்லாம் இருக்குது, அதுவுமே ரொம்பவே கம்மி தான். தென் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க, அது வந்து 0.5% to 0.81% பர் இயருக்கு. ஸோ அதனால டோட்டல் காஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 0.5% to லெஸ் தென் 1% தான் இருக்கும். ஸோ அதனால காஸ்டிங் வந்து கம்மி தான். அதனால தான் நான் உங்களுக்கு நீங்கள் பிசிக்கல் கோல்டாக வாங்காம நீங்கள் கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணுங்க அது மாதிரி சொல்கிறேன். ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு ETFல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதில் வந்து லிக்விடிட்டி நல்லா இருக்கு, உங்களுக்கு செல்லர்ஸ் வந்து எளிதாக வந்து கிடைச்சிருவாங்க. சப்போஸ் உங்ககிட்ட கோல்டு ETF இருக்கு, உங்களுக்கு எமர்ஜென்சியில் பணம் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எளிதாக உங்களுடைய அந்த கோல்டு ETF விற்று உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். ஆனால் இதே சப்போஸ் உங்ககிட்ட பிசிக்கல் கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியில் பணம் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கடைக்கு வந்து போகிற மாதிரி வரும்.
அவங்க அந்த கோல்டை பார்ப்பாங்க, அதில் 10 குத்தம் கண்டுபிடிப்பாங்க, அது சரியில்லை இது சரியில்லை நிறைய மிஸ்டேக் இருக்குது அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா ஹெடேக்லாம் இருக்குது. இந்த கோல்டு இடிஎஃப்ல என்னன்னா நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணி செல் பண்ண முடியும். உங்களுக்கு நிறைய பையர்ஸ் செல்லர்ஸ்லாம் கிடச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கோல்டு இடிஎஃப்ல என்னன்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணி கோல்டு இடிஎஃப் பை அண்ட் செல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த விதமான மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, எந்த விதமான வேஸ்டேஜ் கிடையாது. நீங்கள் 3% ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்ல. சொல்ல போனோம்னா இதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல பெனிஃபிட் என்னன்னா இந்த கோல்டு இடிஎஃப் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், உங்களுடைய இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் யாராச்சும் வந்து உங்களுடைய இந்த கோல்டு இடிஎஃப் திருடிடுவாங்க, அது மாதிரி எந்த விதமான பயம் கிடையாது. ஸோ இதில் என்னைய பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனு. ஏன்னா கோல்டு வந்து பல வருஷமாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வருது. அதோடைய சார்ட்மே நான் உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த பாஸ்ட் டேட்டாஸில் வச்சு கோல்டு வந்து ஃபியூச்சரில் கூட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு வந்து வாங்கணும்னா 1 கிராம் வந்து அரௌண்ட் ஒரு 7,000 rupees வரும். ஸோ அதனால் நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும், ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இதே கோல்டு இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்ககிட்ட 70 rupees 80 rupees 100 rupees இருக்குன்னா அப்போவுமே நீங்கள் கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் உங்ககிட்ட சில கோல்டு இடிஎஃப்ல வந்து சொல்கிறேன். இதில் வந்து லிக்விடிட்டி நல்லா இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ரீசர்ச் பண்ணி உங்களுக்கு இதில் எந்த ETF வந்து பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் இருக்குது. இதோடைய AUM வந்து அரௌண்ட் ஒரு 15,247 crore இருக்குது. இதில் வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்குது. உங்களுக்கு அந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்லாம் வந்து கிடச்சிருவாங்க. தென் HDFC கோல்டு ETF இருக்குது. இதோடைய AUM வந்து அரௌண்ட் ஒரு 6,615 crore இருக்குது. தென் SBI உடைய கோல்டு ETF இருக்குது. இதோடைய AUM வந்து அரௌண்ட் ஒரு 5,977 crore இருக்குது. தென் ICICI Prudential உடைய கோல்டு ETF இருக்குது. இதோடைய AUM வந்து அரௌண்ட் ஒரு 5,531 crore இருக்குது. தென் லாஸ்டாக கோட்டெக்கோடைய கோல்டு ETF இருக்குது. இதோடைய AUM வந்து அரௌண்ட் ஒரு 5,318 crore இருக்குது. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட இப்போ 5 கோல்டோடைய ETF சொன்னேன் இல்லையா, இதில் வந்து லிக்விடிட்டி நல்லா இருக்குது. அடுத்ததாக அந்த ரிட்டர்ன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டில் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமோ அதே ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு இந்த எல்லா ETFஸ்லையுமே கிடைக்கும். சப்போஸ் ஃபிசிக்கல் கோல்டோடைய ப்ரைஸ் வந்து மேலே போச்சுன்னா இந்த எல்லா ETFஸோடைய ப்ரைஸுமே மேலே போகும். சப்போஸ் ஃபிசிக்கல் கோல்டோடைய ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா இந்த எல்லா கோல்டு ETFஸோடைய ப்ரைஸுமே கீழே வரும். ஸோ அதனால் கோல்டு எப்படி ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் இது எல்லாமே ட்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பல வருஷமாக கோல்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வருது அது வந்து நிறைய பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கோல்டு வந்து நிறைய பேர் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இந்த கோல்டோடைய சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். 10 கிராம் ஆஃப் 24 கேரட் கோல்டு. ஸோ அதனால் இதில் நான் வந்து 1 இயர் சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் லாஸ்ட் இயரில் அந்த டிசம்பர் 2023 கோல்டோடைய ப்ரைஸ் வந்து 65,000 இருந்துச்சு. 10 கிராம் ஆஃப் கோல்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 78,000 79,000 இருக்கு 10 கிராம் ஆஃப் கோல்டு. ஸோ அதனால இது ஒரு நல்ல ரிட்டர்னு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மேக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால ஜூன் 2019 கோல்டோடைய ப்ரைஸ் வந்து 10 கிராம் ஆஃப் கோல்டு அதோடைய ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 35,000 இருந்துச்சு. இப்போ அரௌண்ட் ஒரு 78,000 79,000 இருக்கு. ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ரிட்டர்னு, ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஸோ இதுலேயே நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா நீங்கள் இந்த கோல்டு ETFல SIP பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது என்னன்னா மந்த்லி உங்ககிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சேவிங்ஸோடைய கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் ரெகுலராக மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு நல்ல கேபிட்டல் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு SIP பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஏஞ்சல் ஒன் மூலியமாக ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி ஏஞ்சல் ஒன்ல ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தாராளமாக கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எப்படி இந்த கோல்டு பீஸ் ETFல இன்வெஸ்ட் பண்ணுறது அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அதுலேயுமே முக்கியமாக எப்படி இந்த ஏஞ்சல் ஒன் ஆப்பை யூஸ் பண்ணி கோல்டு பீஸ் ETF பை பண்ணுறது அதை நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த ஏஞ்சல் ஒன் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பில் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே ETF அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அங்கே கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாகவே அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் அப்படின்னு இருக்குது, நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ். அதோடைய அந்த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போது இந்த ETF வந்து 63.74 rupeesல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அந்த ETF மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோல்டு பீஸ் ETF உடைய சார்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால இந்த ETF உடைய 1 இயர் சார்ட் 3 இயர் சார்ட் 5 இயர் சார்ட் ஆல் டைம் சார்ட் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ அதனால லாஸ்ட் 1 இயரில் அரௌண்ட் ஒரு 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் 55% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமாக லாஸ்ட் 5 இயரில் 90% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ரிட்டர்ன்
ரிட்டர்ன் தான். ஸோ அதனால கோல்டோடைய பிரைஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகுமோ சேம் அதே மாதிரி இந்த இடிஎஃப்மே ட்ரேட் ஆகும். அதை தான் வந்து ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ அதனால லாஸ்ட் 5 இயர்ல எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். அது மட்டும் இல்லாமல் கோல்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். அதுக்கப்புறமாக இந்த இடிஎஃப் வந்து நல்ல வால்யூம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்க இடிஎஃப் பை பண்றீங்கன்னா ஈஸியாக நீங்க அதை செல் பண்ண முடியும், ஈஸியாக நீங்க ட்ரேட் பண்ண முடியும், ஈஸியாக இதை நீங்க பை அண்ட் செல் பண்ண முடியும். அதுக்கப்புறமாக இந்த இடிஎஃப் உடைய ஏயும் நீங்க அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஆசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அது வந்து அரௌண்ட் ஒரு 15,247 crore இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.81%. இப்போ இந்த இடிஎஃப் பை பண்றதுக்கு, இந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கீழே பை அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்டர் டைப் கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த இடிஎஃப்ல வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க எஸ்ஐபியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த இடிஎஃப்ல இப்போ ஒரே டைம்ல ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க ஒன் டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இந்த இடிஎஃப்ல பண்றது அது நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ அதனால நான் வந்து ஆர்டர் டைப்ல ஒன் டைமை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு இப்போ இதுல நீங்க டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த இடிஎஃப்ல ஷார்ட் டேர்ம் இல்லைன்னா லாங் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதுல நீங்க டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இடிஎஃப் உடைய எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நீங்க பை பண்ண முடியும், அதாவது என்னன்னா மேக்ஸிமம் எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ண முடியும் அதை நீங்க மேக்ஸ் குவான்டிட்டிலேயே பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பை பண்ணணும் அதை நீங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இடிஎஃப் உடைய ஒரு 5 ஷேர்ஸ் பை பண்ணணும்னா நான் வந்து 5 அது மாதிரி என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக உங்களுக்கு இந்த இடிஎஃப்ஐ எந்த பிரைஸ்ல பை பண்ணணும் அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல பை பண்ணணும்னா, அதாவது என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச பிரைஸ்ல பை பண்ணணும்னா நீங்க லிமிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா லிமிட் அப்படின்னு இருக்கு, அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடிஎஃப் வந்து அரௌண்ட் ஒரு 63.77 rupeesல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு இந்த இடிஎஃப் வந்து 63.75 இல்லைன்னா 63.70 அந்த பிரைஸ்ல பை பண்ணணும்னா அந்த பிரைஸை நீங்க அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த இடிஎஃப் வந்து மார்க்கெட் பிரைஸ்லயே பை பண்ணணும்னா நீங்க மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த இடிஎஃப் வந்து மார்க்கெட் பிரைஸ்லயே பை பண்ணிக்கிறேன். அதாவது என்னன்னா இப்போ மார்க்கெட்ல இந்த இடிஎஃப் வந்து 63.77 rupeesல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே பிரைஸ்ல தான் எனக்கு வந்து பை பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக எவ்வளோ மார்ஜின் தேவை, அதாவது என்னன்னா உங்களுடைய அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அந்த எவ்வளோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பை பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மார்ஜின் வந்து தேவை, அதில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அதை நீங்கள் சார்ஜஸ்லேயே பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் இருக்குது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த இடிஎஃப் வந்து பை பண்ணுறேன். ஸோ அதனால் கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கு, கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை ஆயிடுச்சு. அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா பொசிஷன்ஸில் கூட பார்க்கலாம், இல்லைனா மேலேயே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது அதை நீங்கள் பெண்டிங்லேயே பார்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த இடிஎஃபை உங்கள் முன்னாடி தான் மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ணி காமிச்சேன். ஸோ அதனால் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இந்த இடிஎஃப் நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா 5 ஷேரை பை பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ஏஞ்சல் ஒன் மூலியமாக இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதே இடிஎஃபை லிமிட் ப்ரைஸில் பை பண்ணி காமிக்கிறேன். அதாவது என்னன்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த இடிஎஃபை உங்களுக்கு பிடிச்ச ப்ரைஸில் பை பண்ணணும்னா அது எப்படி பை பண்ணுறது அதை நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ அதனால் அகைன் நான் வந்து கோல்டு பீஸ் இடிஎஃப் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். தென் கீழே ரீ ஆர்டர் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த இடிஎஃப் உடைய எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பை பண்ணணும் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இடிஎஃப் உடைய 5 ஷேர்ஸ் வந்து பை பண்ணணும். ஸோ அதனால நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் நான் வந்து 5 அது மாதிரி என்டர் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச ப்ரைஸில் தான் இந்த இடிஎஃப்பை பை பண்ணணும். ஸோ நான் வந்து லிமிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடிஎஃப் வந்து 63.77 rupeesல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த இடிஎஃப் வந்து 63.70 அந்த ப்ரைஸில் பை பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து லிமிட்டில் 63.70 அது மாதிரி என்டர் பண்ணிட்டேன். அதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவை கீழே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடிஎஃப் வந்து லிமிட் ப்ரைஸில் பை பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் வந்து பிளேஸ் பை ஆர்டர் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கு, கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்கு. ஸோ அதனால இந்த ஷேரோடைய ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதாவது என்னன்னா இந்த இடிஎஃப் உடைய ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்போ என்னுடைய லிமிட் ப்ரைஸ் கிட்ட வருதோ அப்போதான் என்னுடைய ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ இந்த இடிஎஃப் வந்து 63.78 rupeesல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எப்போ இந்த இடிஎஃப் உடைய ப்ரைஸ் வந்து 63.70 வருதோ அப்போதான் என்னுடைய ஆர்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நம்ம இந்த கோல்டு இடிஎஃப் பத்தி எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். தென் எப்படி ஏஞ்சல் ஒன் மூலியமாக
இந்த கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி கோல்டு இடிஎஃப் பை பண்ணுறது, அதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இதே கோல்டு இடிஎஃப்ல எஸ்ஐபி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஆர்டர் டைப் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எஸ்ஐபியை செலக்ட் பண்ணி கோல்டு இடிஎஃப்ல நீங்கள் தாராளமாக எஸ்ஐபி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு எப்படி இந்த ஏஞ்சல் ஒன்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி இந்த ஏஞ்சல் ஒன் ஆப்பை யூஸ் பண்ணுறது, அது உங்களுக்கு தெரியலனா எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா அதில் நான் வந்து டீட்டெயில்டு வீடியோஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோஸோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த டாபிக் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐ கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.